நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் கிவ்அவே கிடைக்கும். அண்ட் தென் டெய்லி ட்ரேடிங் சார்ட்ஸ் அண்ட் வீடியோ குடுத்துருவேன். அண்ட் அக்யூரேட்டா பார்த்தோம் அப்படின்னா 7 டூ 10 கால்ஸ் அப்படிங்கிறது வீக்லி பேசிஸ்ல வரும். அண்ட் தென் இது எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டா புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நீங்க அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, நம்மளோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து ஐபி சேஞ்ச் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கூட ஆக்டாஃபெக்ஸ்ல அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்டா நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எலக்ட்ரானிக் குட்ஸ்ல இருந்து நமக்கு மொபைல் ஃபோன், லேப்டாப்பு, பிரீமியம் வாட்சஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. ஸோ போத் லாஸஸ் நடந்தாலும் சரி, ப்ராஃபிட் நடந்தாலும் சரி எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் அடிஷனலி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வித்ட்ராவல பொறுத்தளவுக்கும் சரி, டெபாசிட்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து டிலே அப்படிங்கிறது ஆகல. ஈவன் சாட்டர்டே, சண்டே கூட நமக்கு ப்ராசஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ரோக்கரேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். அண்ட் தென் இந்த மாரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும், தகவல் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கால்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, என்ன ரீசனால அந்த கால் பை ஆகுது, செல் ஆகுது. அண்ட் தென் வீக்லி பேசிஸ்ல ஓவர்வியூ வீடியோவும் நான் வந்து கிளியரா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த டவுட்ஸ், எந்த கமெண்ட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட அக்கவுண்ட் வந்து லாஸஸ்ல ஓடிட்டு இருக்கு. அத ரெக்கவர் பண்றதுக்கு என்னென்ன செட்டப்ஸ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் டாட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷூரா ஹெல்ப் பண்றேன். சரி வாங்க கோல்டோட அப்டேட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் வீக்லி அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ரீசனால பை பண்றோம், என்ன ரீசனால செல் பண்றோம் அப்படிங்கிற எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோல இருக்கும். ஸோ லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ப்ராஃபிட்டபிளா ட்ரேட்ஸ் முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் உங்களோட அக்கவுண்ட் வந்து லாஸஸ்ல இருக்கு. ரெக்கவர் பண்ணணும் அண்ட் தென் ட்ரேடிங் செட்டப் வேணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ண போறோம். அண்ட் தென் டே டைம் ஃப்ரேம்லயும் அனலைசிஸ் பண்ண போறோம். அண்ட் தென் டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு அடிஷனல் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காததுனால, நான் ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அனலைசிஸ் பொறுத்த அளவுக்கு டைம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி உங்களோட டார்கெட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பிரைஸும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அத மட்டும் நீங்க கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரா, ஸ்ட்ராங்கா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுல எந்தவித மாற்றங்கள் எதுவுமே இல்ல. ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர்லேருந்து ஜனவரிலேருந்து நம்ம கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ரைட்டா? ஸோ இனிஷியலா இது ஒரு ட்ரெண்ட் லைனா இருந்துச்சு. அண்ட் தென் 2வது ட்ரெண்ட் லைனும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்படி கூட ட்ரா பண்ணவும் தேவையில்ல. கொச்ச கொச்சன்னு இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளா உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதே சேம் ட்ரெண்ட் லைனு. பட் பாடி வந்து இத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இத கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா மார்க்கெட் பை ட்ரெண்ட். இதுக்கு இடையில என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். ஸோ அப்போ கோல்டு பொறுத்த அளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும் பட்சத்துல நமக்கு ஹையா 3000 அப்படிங்கிற பிரைஸுக்கு போயிடும். ஸோ இன் பிட்வீன்ல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகுமா? இல்ல டைரக்டாவே புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து ஒரு ஹையா 2888 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட நியூ ஆல் டைம் ஹை ஜோன். கரெக்ட்டா? ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் 2837 அப்படிங்கிற ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இது நம்மளோட அடுத்தபடியான மேஜர் சப்போர்ட் ஜோன். ஸோ அப்ப என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் பிட்வீன் இந்த கேப்புக்கு வந்துட்டு 2836லேருந்து அகைன் ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு லாங் டேர்ம் டார்கெட்டா நமக்கு $3000 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஸோ அப்போ ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. மைட் பி
அந்த ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது ஒரு விக் விட்டு நமக்கு 2805 வரை கூட வரலாம். ஸோ அத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அப்போ இத நம்ம டெலீட் பண்ணியாச்சு. அப்ப நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் எங்க? இங்க தான் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோனு. ஸோ இன் பிட்வீன்ல நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளோட ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு ஃபேக் லிக்விடிட்டி மாரி கிரியேட் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அகைன் ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளேயே வந்திருக்கான். அப்போ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்ல என்ன ஆக போகுது அப்படின்னா, கிளியரா ஒரு ஃபால் ஆக போகுது. எந்த இடத்துல இருந்து? இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீக்லி ஹையா 2186 டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது 2838 35 அப்படிங்கிறத டார்கெட் பிரைஸா வச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஏன் ஃபால் ஆகும்னு சொல்றேன்னா, நமக்கு முதல் ரீசன் இந்த இடத்துல ஒரு டபுள் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ அதையும் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிடுறேன். 2 டைம் விழுந்திருக்கு. டபுள் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு முதல் ரீசன். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை ஃபுல்லுமே ஃபேக் பிரேக் அவுட் தான். முழுக்க ஃபேக் பிரேக் அவுட் கிரியேட் பண்ணிட்டு, இப்போ ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ obey trend line here and market get fall. Obey trend line here and market gets fall. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகிடும். ஏன்னா ஒரு பேரிஷ் பாயிண்ட் ஆஃப் விழுந்திருக்கு. நம்மளோட ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல ஒபே பண்ணதுனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஸோ மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீக் நமக்கு வந்து NFB நியூஸில் பம்ப் அண்ட் டம்ப் ஆயிருக்கு. ஸோ இது ஃபுல்லுமே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு லிக்விடிட்டி ஏரியா. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பயங்கர சைட்வேஸு, அப்புறம் ஸ்டாப் லாஸ் சென்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும். ஸோ அதனால இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மறந்துடலாம். ஸோ இப்போ கிளியராக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக நம்மளோட ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்மளோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஒரு ஆல் டைம் ஹை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த ஒபே பண்ணி மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆகி நமக்கு முதல் டார்கெட் ப்ரைஸாக எங்கே வரப்போகுதுன்னா இந்த இடத்துக்கு வரும். லைட்டாக ஒரு புல்லிஷ் கொடுத்து ஒரு 65 அந்த மாதிரி ஜோன் போயிட்டு நல்லா ஒரு ஃபால் ஆகிடும். ஸோ அப்கமிங் வீக்கில் கோல்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகி 2133 அப்படிங்கிற ஜோன் வரும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 2885 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சுக்கலாம். தென் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகுதா இல்லை பீரிஷ் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பை ஆகுமா இல்லை செல் ஆகுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது பொறுத்தளவுக்கு XAUSD/கோல்டோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட்டு. ஸோ 2வது பை ப்ரொஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் வீடியோ இன்பிட்வீன் கேப்லேயே நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னிக்கலாக பொறுத்தளவுக்கு எந்த வித விஷயமும் கிடையாது. சிங்கிளில் ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு, டபுள்யூ ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்ததுனால நல்லா ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ அப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு செல் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்தப்புறம் பையா இல்லை செல்லா அப்படிங்கிறது அகைன் தெரியும். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் நம்ம வந்து DXY லைட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ DXY மேலே போனால் கோல்டு கீழே வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. பட் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ DXY பொறுத்தளவுக்கு மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ கிளியராக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டே டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். கிளியராக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட்டை கிளியராக மார்க்கெட் ஒபே பண்ணியிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாமே வந்து சிம்பிளாக தான் ட்ராப் பண்ணுறேன், ரொம்ப டெப்த்தாக ட்ராப் பண்ணல. ஸோ மார்க்கெட் இங்கே இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகிட்டு இருக்குது. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 109 அப்படிங்கிற 80H போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 107 அப்படிங்கிறத வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பை ஆகும். பை ஆகி ஒரு 109 அப்படிங்கிற ஜோன் போகும்போது நமக்கு கோல்டு ஒரு 2830 அப்படிங்கிற ஜோன் வரும். ஸோ ஓவராலாக நமக்கு DXY பொறுத்தளவுக்குமே ஒரு கன்சால்டேஷன்லாம் இருக்குது. ஒரு லோ கிரியேட் பண்ணிருச்சு, அகைன் ஒரு ஹை ஆக போகுது. ஸோ அப்போ DXYமே நல்லா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு கோல்டு ஃபால் ஆகிறதுக்கு. அண்ட் தென்
இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஏன்னா, இதில இன் டெப்த்தா போறதுக்கு ஒரு விஷயங்களுமே இல்ல. அந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில நமக்கு அப்கமிங் டேஸ்ல ஆம் கோல்ட இம்பாக்ட் பண்ற மாரி மண்டே நியூஸ் இல்ல, டியூஸ்டே நியூஸ் இருக்கு, வெட்னஸ்டே இருக்கு, தர்ஸ்டே இருக்கு, ஃப்ரைடே இருக்கு. ஸோ என்டையர் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லுமே நமக்கு நியூஸஸ் இருக்கு. ஸோ அத கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் கன்ட்டு, லிக்விடிட்டி அந்த மாரி நெறைய கிராப் ஆகும். ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் பயங்கர ஒரு 300 பிப் அப்படிங்கிறது 1 நிமிஷம், 2 நிமிஷத்துல ரீச் ஆயிட்டு, அந்த இடத்துலேருந்து ஒரு 300 பிப், 400 பிப் அப்படிங்கிறது அங்கேருந்து நல்ல ஒரு ஃபாலுமே ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல நீங்க ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, ட்ரேட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு வீடியோ, அடுத்த ஒரு அனலைசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம். வீடியோ சிம்பிளா இருக்குன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதனால ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடா எந்த டவுட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.